வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். NLC பங்கு கேட்டு ஜெயலலிதா மீண்டும் பிரதமருக்கு கடிதம். தமிழகத்திற்கு விற்பது குறித்து செபி ஆலோசனை. பீகார் மாநில மகாபோதி கோவில் அருகே தொடர் குண்டுவெடிப்பு. நாடு முழுவதும் பாதுகாப்பை அதிகரிக்கும்படி மத்திய உள்துறை எச்சரிக்கை. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரிப்பு. விரிவான செய்திகள். NLC-யின் 5% பங்குகளை தமிழகத்துக்கு தரும் திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக ஏற்க வேண்டும் என பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம் மூலம் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்துக்கு பங்குகளை விற்க செபி தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு ஞாயிறன்று ஒரு அவசர கடிதத்தை அனுப்பினார். அதில் NLC-யின் 5% பங்குகளை தனியாருக்கு விற்கும் முடிவை கண்டித்து 4வது நாளாக தொடரும் NLC தொழிலாளர்கள் போராட்டத்தால் ஒட்டுமொத்த தென்னிந்தியாவே மின் பற்றாக்குறையால் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார். NLC-யின் 5% பங்குகளை தமிழகத்தின் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு விற்க வேண்டும் என தான் தெரிவித்த திட்டத்தை மத்திய அரசு உடனடியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் கடிதத்தில் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இந்த பங்கு பரிமாற்றத்துக்கான வழிமுறைகளை விரைந்து செய்து முடிக்கும்படி இந்திய பங்கு பரிவர்த்தனை வாரியத்துக்கு செபி உத்தரவிடும்படியும் பிரதமரை அந்த கடிதத்தில் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் மத்திய அரசு தரப்பில் செய்யப்படும் காலதாமதம் தமிழக மக்களுக்கு கடும் துன்பத்தை அளிக்கும் என்பதையும் கடிதம் மூலம் பிரதமருக்கு ஜெயலலிதா நினைவுபடுத்தியுள்ளார். இதனிடையே தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு NLC-யின் 5% பங்குகளை விற்கும் திட்டத்துக்கு ஒப்புதல் அளிக்க செபி தயாராக இருப்பதாக மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். மத்திய அரசின் பங்குகள் விற்பனை துறைக்கு செபி கடந்த வாரம் அனுப்பிய கடிதத்தில் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் புரோகிராம் எனும் திட்டம் மூலமாக தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு NLC-யின் பங்குகளை விற்க முடியும் என்று தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக உறுதியான செயல் வடிவத்தையும் 5% பங்குகளை வாங்கப் போகும் பொதுத்துறை நிறுவனங்களின் பட்டியலையும் அனுப்பி வைக்கும்படி தமிழக அரசை செபி தற்போது கேட்டுக் கொண்டுள்ளது. NLC தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டம் ஞாயிறன்றும் நீடித்தது. முற்றுகை, ரயில் மறியல் என்று போராட்டத்தை தீவிரப்படுத்த தொழிற்சங்கங்கள் முடிவெடுத்துள்ளன. NLC-யின் 5% பங்குகளை விற்கும் மத்திய அரசின் நடவடிக்கையை கண்டித்து கடந்த 3ஆம் தேதி நள்ளிரவு முதல் தொழிற்சங்கங்கள் சார்பில் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் துவங்கியது. வெள்ளியன்று நடந்த 2ஆம் கட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் தொழிலாளர்களின் வேலைநிறுத்தம் ஞாயிறன்றும் நீடித்தது. 23,000 தொழிலாளர்கள் இப்போராட்டத்தில் பங்கேற்றுள்ளதால் தற்போது நிலக்கரி வெட்டி எடுக்கும் பணி முற்றிலுமாக முடங்கி போயுள்ளது. அனல் மின் நிலையம் ஒன்றில் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. 600 மெகாவாட் உற்பத்தியாக வேண்டிய நிலையில் 310 மெகாவாட் மட்டுமே உற்பத்தியானது. போராட்டத்தை தீவிரப்படுத்த திட்டமிட்டுள்ள தொழிலாளர்கள் வரும் 9ஆம் தேதி NLC முற்றுகை போராட்டமும் 11ஆம் தேதி ரயில் போராட்டமும் நடத்த உள்ளனர். இப்போராட்டத்தால் அப்பகுதியில் 3000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பீகார் மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற புத்த திருத்தலமான மகாபோதி கோவிலினுள் தொடர்ச்சியாக 8 குண்டுகள் அடுத்தடுத்து வெடித்தன. இதில் 5 பக்தர்கள் படுகாயமடைந்தனர். பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தில் உள்ள புத்த கயா பகுதியில் போதி மரத்தடியில் அமர்ந்து புத்தர் ஞானம் பெற்றதாக வரலாறு கூறுகிறது. அந்த இடத்தில் மகாபோதி எனும் பெயரில் புத்த கோவில் உள்ளது. புத்த மதத்தவரின் புனித ஸ்தலமாக கருதப்படும் இந்த கோவிலில் ஞாயிறன்று அதிகாலை 5 மணியளவில் ஒரு குண்டு வெடித்தது. அதிர்ச்சியிலிருந்து பக்தர்கள் மற்றும் ஊழியர்கள் மீள்வதற்குள் கோவிலின் வெவ்வேறு பகுதிகளில் அடுத்தடுத்து 8 குண்டுகள் அரை மணி நேரத்துக்குள் வெடித்தன. வெடிக்காத 2 குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டு செயலிழக்கச் செய்யப்பட்டது. இந்த தொடர்குண்டு வெடிப்பில் மியான்மரைச் சேர்ந்த புத்த துறவி, புனித பயணி உள்ளிட்ட 5 பேர் பலத்த காயமடைந்தனர். புத்தகயா குண்டுவெடிப்பை பயங்கரவாதிகளின் சதிச்செயல் என்று உள்துறை அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளது. देखिए अभी हम आज जो बोधगया में हुआ है दुर्भाग्यपूर्ण स्थिति रही वहाँ की, और कहीं भी अगर इस तरह की जानकारी किसी को मिलेगी या कहीं भी हमें इनपुट्स मिलेगी, वहाँ सुरक्षा बढ़ाने के लिए हम हमेशा MHA सूचित प्रदेश सरकारों को। अभी तक किसी संगठन ने इस ब्लास्ट की जिम्मेदारी नहीं ली. குண்டுவெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட வெடிப்பொருட்கள் குறைந்த வீரியம் கொண்டவை என்பதால் கோவிலுக்கோ அல்லது புனித போதி மரத்துக்கோ அல்லது பிரம்மாண்ட புத்தர் சிலைக்கோ எந்தவித சேதமும் ஏற்படவில்லை என்று மத்திய உள்துறை செயலாளர் அனில் கோஸ்வாமி தெரிவித்தார். மேலும் குண்டுவெடிப்பின் போது கோவிலினுள் அதிக அளவில் ஆட்கள் இல்லாததால் பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்படவில்லை. குண்டுவெடிப்பு நடந்ததும் கோவில் வளாகம் பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டது. NIA எனப்படும் தேசிய புலனாய்வு அமைப்பு மற்றும் தேசிய பாதுகாப்பு படை மற்றும் தடயவியல் துறையினரின் விசாரணையும் துவங்கின.
மகாபோதி கோவிலில் நடந்த தொடர் குண்டுவெடிப்புக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் பல்வேறு கட்சித் தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மகாபோதி கோவிலில் நடந்த குண்டுவெடிப்புச் சம்பவம் தனக்கு மிகுந்த மனவேதனையை அளித்துள்ளதாக ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். முட்டாள்தனமான இந்த பயங்கரவாத செயலுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதாகவும் ஜனாதிபதி கூறியுள்ளார். பிரதமர் மன்மோகன் சிங் வெளியிட்ட கண்டன அறிக்கையில், வழிபாட்டு தலங்களின் மீது இதுபோன்ற பயங்கரவாத தாக்குதல்கள் நடத்தப்படுவதை ஒருபோதும் சகித்துக் கொள்ள மாட்டோம் என்றும், நமது பலதரப்பட்ட கலாச்சாரமும் பாரம்பரியமும் அனைத்து மதத்தினரையும் மதிக்கும் பண்பை நமக்கு போதிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். காயமுற்றவர்கள் விரைவில் நலம் பெற வேண்டும் என விரும்புவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இச்சம்பவத்தை கடுமையாக கண்டித்துள்ள பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரும் கோவிலுக்கு விரைந்து சென்று குண்டுவெடிப்பு சேதங்களை பார்வையிட்டார். விசாரணை முடிந்ததும் விரைவில் கோவில் மீண்டும் பக்தர்களுக்காக திறக்கப்படும் என்று நிதிஷ்குமார் கூறினார். யுனெஸ்கோவின் பாரம்பரிய சின்னங்களின் பட்டியலில் ஒன்றான மகாபோதி கோவிலின் பாதுகாப்பு கடந்த ஆண்டு பீகார் போலீசின் சிறப்பு படைப்பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டது. புண்ணிய ஸ்தலங்கள் மீது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று உளவுத்துறை எச்சரித்திருந்ததாக மூத்த போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்தது பாதுகாப்பு ஏற்பாடுகளில் குளறுபடிகள் நடந்திருப்பதை சுட்டிக்காட்டுவதாக அமைந்துள்ளது. குண்டுவெடிப்பு நடக்கக்கூடும் என்று உளவுத்துறை எச்சரித்திருந்த போதும் மகாபோதி கோவில் குண்டுவெடிப்பை தடுக்க தவறியது ஏன் என்று பீகார் அரசுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் சுஷில் குமார் ஷிண்டே கேள்வி விடுத்துள்ளார். அது தொடர்பாக விளக்க அறிக்கை அளிக்கும்படியும் பீகார் அரசுக்கு ஷிண்டே உத்தரவிட்டுள்ளார். இதனிடையே குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பல்வேறு கட்சிகள் தரப்பிலிருந்தும் கண்டன கணைகள் கிளம்பி உள்ளன. குண்டுவெடிப்புக்கு நிதிஷ்குமார் தலைமையிலான மாநில அரசு மற்றும் மத்திய அரசின் அலட்சியமே காரணம் என்று பாரதிய ஜனதா கண்டித்துள்ளது. பீகார் மகாபோதி ஆலய குண்டுவெடிப்பை தொடர்ந்து சென்னையில் உள்ள புத்த மடாலயம், ரயில் நிலையம் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பீகார் புத்தகயாவில் உள்ள மகாபோதி ஆலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை தொடர் குண்டுகள் வெடித்தன. இதையடுத்து பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனை குழு கூடி ஆலோசனை நடத்தி வருகிறது. இந்நிலையில் டில்லி, மும்பை, சென்னை உள்ளிட்ட முக்கிய பெருநகரங்களில் பாதுகாப்பை பலப்படுத்த மத்திய உள்துறை அறிவுறுத்தியுள்ளது. முக்கிய நகரங்களில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை எழும்பூரில் உள்ள புத்த மடாலயம், ரயில் நிலையம், இலங்கை வங்கி, இலங்கை துணை தூதரகம், கோவில்கள் உள்ளிட்ட முக்கிய இடங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் கூடும் முக்கிய இடங்களில் தீவிர சோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கர்நாடக நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர் கனமழை பெய்து வருவதால் கபினி அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருகிறது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளான கர்நாடக மாநிலம் மற்றும் கேரள மாநிலம் வயநாடு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கர்நாடகாவில் உள்ள கபினி அணைக்கும் கிருஷ்ணராஜசாகர் அணைக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கபினி அணை நிரம்பியுள்ளதால் அணையிலிருந்து 55,000 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. அதேபோல் கிருஷ்ணராஜசாகர் அணையும் நிரம்பி வருவதால் அந்த அணையிலிருந்தும் 1650 கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதன் காரணமாக காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஒகேனக்கலில் வெள்ளம் கரை புரண்டோடி வருகிறது. கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரினால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு ஞாயிறன்று நிலவரப்படி 42,000 கன அடி நீர் வந்து கொண்டிருந்தது. அணையின் நீர் இருப்பு 19.7 அடியாக உயர்ந்துள்ளது. நீரின் கொள்ளளவு 53 அடியாக உயர்ந்துள்ளது. அணையிலிருந்து குடிநீருக்காக திறந்து விடப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1000 கன அடியிலிருந்து 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் நீர் மின் உற்பத்தியும் 4 மெகாவாட்டிலிருந்து 16 மெகாவாட்டாக உயர்ந்துள்ளது. கச்சத்தீவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 21 பேரை இலங்கை கடற்படை சிறைப்பிடித்துச் சென்றதால் மீனவர்களிடையே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மற்றும் மண்டபம் பகுதியிலிருந்து சனிக்கிழமை காலை 1000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். அவர்கள் கச்சத்தீவுக்கும் தலைமன்னாருக்கும் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் 5 விசைப்படகுகளையும் அதிலிருந்த மண்டபம், ராமேஸ்வரம் பகுதியை சேர்ந்த முத்து இருளன், சூசை, போஸ், அந்தோணி பிச்சை உள்ளிட்ட 21 மீனவர்களையும் கைது செய்து மன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்றனர். இப்படி மீனவர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து பிடிச்சிட்டு போயிருந்தா நாங்க கடல் தொழில் பாக்குறதா இல்ல வேற எங்கேயும் போய் நாங்க கூலி தொழில் பாக்குறதான்னு தெரியல. எங்க மீனவர்கள் மேல ஒரு கண் வச்சு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து அவர்களை விடுவிக்கணும்னு கேட்டுக்கிறோம். இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய மத்திய, மாநில அரசுகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நாங்க மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான உரிமையை கேட்கிறோம். எங்க படகுகளையும் ஆட்களையும் உடனடியாக மீட்டு கொடுக்கிற கடமை மத்திய அரசாங்கத்துக்கு இருக்கு. அதை உடனடியாக எங்களுக்கு செஞ்சு தரணும். இலங்கை கடற்படையால் அடிக்கடி தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது ராமேஸ்வரம் மண்டபம் பகுதி மீனவர்களிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றும் வரை போராடுவோம் என்று திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் கருணாநிதியின் 90வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் திருவாரூர் தெற்கு வீதியில் நடந்தது. மூத்த தலைவர்களின் கனவு திட்டமாக சேது சமுத்திர திட்டம் விளங்கியதாக தெரிவித்த கருணாநிதி இத்திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என்று அதிமுக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துவிட்டு தற்போது ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பின் அதை முடக்க முயற்சி செய்து வருவதாக குற்றம் சாட்டினார். யார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் சேது கால்வாய் திட்டம் நிறைவேற பாடுபடுவோம் என்றும் கருணாநிதி கூறினார். சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இன்றைக்கு நாங்கள் சொன்னதை தாங்களே அவர்களே மறந்துவிட்டு சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று அதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே சென்று ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தடை ஆணை பெற முயற்சிக்கிறார் என்றால் அதை தமிழகத்திலே நாங்கள் நிறைவேற்ற மாட்டோம் என்று உறுதிபட கூறுகிறார் என்றால் தமிழர்களுக்காக வாதிட தமிழர்களே இல்லையா? தமிழர்களுக்காக வாழக்கூடிய தமிழர்களை கடந்த தேர்தலிலே நீங்கள் அறவே தோற்கடித்து விட்டீர்களே. அப்படி தோற்கடிக்காமல் இருந்தால் நேரம் சேது சமுத்திர திட்டம் எனவே நாகப்பட்டினத்தில் திங்கட்கிழமை நடக்கும் சேது கால்வாய் திட்டம் நிறைவேற்றும் போராட்டம் தனது தலைமையில் நடைபெறும் என்றும் கருணாநிதி தெரிவித்தார். திருச்சியில் வெளிநாட்டு மது பாட்டில்களை வீட்டில் பதுக்கி வைத்து விற்பனை செய்தவரை போலீசார் கைது செய்து 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். திருச்சியில் வெளிநாட்டு மது பாட்டில்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக மது ஒழிப்பு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் வந்தது. இதனை அடுத்து அதிரடி சோதனையில் இறங்கிய போலீசார் திருச்சி ஏர்போர்ட் காமராஜர் நகரில் அந்தோணியார் கோவில் தெருவில் உள்ள முருகன் என்பவரது வீட்டை சோதனையிட்டனர். அங்கு வெளிநாட்டு மது வகைகள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதை கண்டுபிடித்தனர். அவரது வீட்டில் 72 பாட்டில்கள் மிலிட்ரி ரம், 23 பாட்டில்கள் பாண்டிச்சேரி தயாரிப்பு மதுபானம், வெளிநாட்டு மதுபானங்கள் மற்றும் பீர் பாட்டில்கள் என 100க்கும் மேற்பட்ட மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். வீட்டில் பதுக்கி வைத்து மது விற்பனை செய்த முருகன் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்களின் மதிப்பு 2 லட்சம் ரூபாய் இருக்கும் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தங்கத்தின் விலையில் ஞாயிறன்று மாற்றமில்லை. 1 சவரன் தங்கம் 19,664 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,458 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 42 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 40,015 ரூபாயாக இருந்தது. கிருஷ்ணகிரி மாங்கனி திருவிழாவில் நடந்த நாய் கண்காட்சியில் பாக்ஸ்டேரியன் இன நாய் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. கிருஷ்ணகிரியில் 21வது அகில இந்திய மாங்கனி திருவிழா நடந்து வருகிறது. இத்திருவிழாவில் தினந்தோறும் கலை நிகழ்ச்சிகள், பட்டிமன்றங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக சனிக்கிழமை அன்று நாய்களின் கண்காட்சி நடத்தப்பட்டது. பாக்ஸ்டேரியன், ஜெர்மன் ஷெஃபர்ட், ராட்வீலர், கிரேடன், செயின்ட் பெர்னார்ட், டாபர்மேன் உள்ளிட்ட 21 வகையான 138 நாய்கள் இக்கண்காட்சியில் பங்கு பெற்றன. இதில் நாய்களின் உடல் அமைப்பு, பணியும் திறன், விசுவாசம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களில் பரிசுக்குரிய நாய்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. சிறிய வகை நாய்களில் ராட்வீலர் இன நாயும், பெரிய வகை நாய்களில் பாக்ஸ்டேரியன் இன நாயும் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றன. கண்காட்சியின் முடிவில் போலீஸ் துப்பறியும் நாய்களின் சாகச நிகழ்ச்சிகள் அனைவரையும் கவர்ந்தது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.